டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு PVQ டிஸ்கஸ் பண்ணலாம். பாருங்க, IPOP ஸ்கீம் இஸ் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ் பை ப்ரொவைடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. என்ன ஆப்ஷன்னா, ஒன்னு ஷெல்டர் அண்ட் மெடிக்கல் கேர், இன்னொன்னு டெய்லரிங் ட்ரைனிங், லோன் ஃபெசிலிட்டிஸ், லிட்ரஸி ப்ரொமோஷன். இப்போ இந்த ஸ்கீம் பத்தி பார்க்கலாம். இந்த IPOP அப்படிங்கிறது இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் ஓல்டர் பர்சன்ஸ், அதாவது வயதானவர்களுக்கான ஒருங்கிணைந்த திட்டம். இந்த திட்டம் 1992ல மத்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டம் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கீழ செயல்பட்டு வருது. இந்த திட்டத்தோட முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயதானவர்களுக்கு, அதாவது சீனியர் சிட்டிசன் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு உணவு, அதுக்கப்புறமா உறைவிடம், அதுக்கப்புறம் மருத்துவ வசதிகள். அது மட்டும் இல்லாம பொழுதுபோக்கு அம்சங்கள், ஏன்னா அவங்களோட தனிமை, அவங்களோட மன உளைச்சல் இதெல்லாம் குறைக்கணுங்கிறதுக்காக யோகா கிளாஸ், செஸ், கேரம், அதுக்கப்புறம் பிக்னிக் கூட்டிட்டு போறது, இது மாதிரியான ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டிஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடத்துவாங்க. ஓல்டேஜ் ஹோம்ஸ், டே கேர் ஆக்டிவிட்டிஸ், அதுக்கப்புறம் பிசியோதெரபி கிளினிக்ஸ், இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்காக NGO, வாலண்டரி ஆர்கனைசேஷன், பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்களுக்கு எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் பினான்ஸ் பண்ணுது. சோ இதோட இந்த ஸ்கீம் முடிஞ்சிருச்சு. அப்ப இதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? அப்ப இந்த IPOPங்கிற ஸ்கீம் எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னா, ஓல்டர் பர்சன்ஸ்க்கான ஷெல்டர் அண்ட் மெடிக்கல் கேர் கொடுக்கறதுக்காக மட்டும்தான். சோ மீதி ஆப்ஷன்ஸ் எல்லாமே எலிமினேட் பண்ணிடலாம். தேங்க்யூ.